யாரா நீங்களா? எங்கேந்திரா வந்திருக்கீங்க? ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனால் போதுமே உங்களெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது போல இருக்கு. என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பண்ணுறது சரியா இல்லையா அது எதுவுமே தெரியாதா உங்களுக்கு? எனக்கு புரியல. சாரி ஃபஸ்ட்டு டாப்பிக்கே சொல்லாமல் நான் மட்டும் புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வணக்கம். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஎல்லை சுற்றி நடக்கிற இந்த பெட்டிங்கு, கேம்பிளிங்கு, இந்த பெட்டிங் ஆப்ஸு அண்ட் இதை ப்ரொமோட் பண்ணுற ஆக்டர்ஸு, கிரிக்கெட்டர்ஸு, ஸோ இவங்களெல்லாம் போட்டு ஏதாவது பண்ணுவோம் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ண எனக்கு ஒரு வீடியோ தூண்டியிருக்கும் தெரியுமா? அந்த வீடியோவை நான் காட்டுறேன். இந்த வீடியோவை பார்த்த உடனே எனக்கு இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னே தோணுச்சு. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஒரு செகண்ட் பார்த்துட்டு வந்துடுங்க. ஐபிஎல்ல டிசிக்கும் எல்எஸ்டிக்கும் மேட்ச் நடக்குது. அதுல ஜெயிக்க போறது எல்எஸ்டி. எல்லா மேட்சையும் கரெக்டா சொல்றதுக்கு நான் என்ன ஜோசியக்காரியா என்ன? நான் கேம்பிளர். என்ன நண்பர்களே, வீடியோவை பார்த்தாச்சா? இந்த வீடியோவில் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் சொன்னதெல்லாம் நடக்க நான் ஒன்றும் ஜோசியக்காரன் கிடையாது, நான் ஒரு கேம்பிளர் அப்படின்னு பெருமை. கேம்பிளர்னு சொல்லிக்க என்ன பெருமை எனக்கு புரியல. மேய்க்கிறது எருமை, இதில் என்ன பெருமை? ப்ரொமோட் பண்ணுறது மக்களை அழிக்கக்கூடிய ஒரு கேம்பிளிங் ஆப்பை. அப்படி நீங்கள் அந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், நான் இந்த வீடியோன்னு சொல்லலை, பட் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாருமே சொல்கிற மாதிரி கேம்பிளிங் ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறோம் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறீங்க. அஃப்கோர்ஸ் இட்ஸ் லீகல் இன் இந்தியா தான். அதாவது இந்த மாதிரி ஆன்லைன் கேம்பிளிங் லீகல் பண்ணிட்டாங்க. ஸோ லீகல் தான். ஆனால் நீங்கள் அதை பண்ணுறீங்கிற போது ஒரு எத்திக்ஸாவது நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்களோட பார்க்குற ஃபாலோவர்ஸில் எக்கச்சக்க பேர் சாதாரண பாமர மக்கள் தான் உங்களை பார்ப்பாங்க. நீங்கள் அசால்ட்டாக ஒரு வீடியோ போட்டு போகிறீங்க. நான் இந்த ஒரு வீடியோ மட்டும் சொல்லலை, நான் நிறைய வீடியோ இந்த மாதிரி கேம்பிளிங்கில் பார்த்தேன். ஒருத்தர் என்னடானா நான் 5 லட்ச ரூபா போட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அது கீழே ஒருத்தரெல்லாம் கமெண்ட் போட்டிருக்கேன், நான் 10,000 என்னோட சேவிங்ஸை போட்டேன், அது போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ உங்களை நம்பி தான் அவங்க போட்டிருக்காங்க. உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணாலும் நானும் அவங்கள போட சொன்னேன், நான் போடுறேன்னு நான் வீடியோ தான் போட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது எனக்கு தெரில. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த கிரியேட்டர் எடுத்து தான் ஆகணும். அந்த கிரியேட்டர் கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிளோட அந்த வீடியோ மேக் பண்ணாதான் அதை பார்க்குற ஆடியன்ஸும் ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் டிஸ்க்ளைமராவது போடணும். நிறைய கிரியேட்டர்ஸ் டிஸ்க்ளைமர் கூட போடுறது கிடையாது. இந்த மாதிரி கேம்பிளிங் ஆப் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ்லாம் திருந்தணும்னா ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க பாருங்கள், இந்த கேம்பிளிங் ஆப் சைட்லேருந்து. அவங்களே டிஸ்க்ளைமர் ஒழுங்காக போட மாட்டாங்க. ஆக்சுவலாக கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த 2 செகண்ட்ஸாவது அந்த டிஸ்க்ளைமர் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த டிஸ்க்ளைமரை 2 செகண்ட்ஸ் தான் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விளையாட்டு ஆபத்து. ஸோ இது விளையாட்டு நீங்கள் பார்த்துட்டு இப்படி சர்ன்னு போயிடுது அந்த டிஸ்க்ளைமர். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? யாரா நீங்கள்? நீங்கெல்லாம் பைத்தியமாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீங்க மெண்டலா? நீனு என்னால நம்பவே முடியல. இவங்க பைத்தியம் தான். நான் எனக்கு சத்தியமா நம்ப முடியல. எனக்கு அதுவும் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு வந்துட்டாலே, இந்த இப்போலாம் வர எக்கச்சக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களுக்கு ஒரு 1000-2000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டா போதும். அவங்க பயோவில் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு கேம்பிளிங் ஆப் இருக்கும். நான் எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸையும் சொல்லலை, நான் எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸையும் சொல்லலை, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நான் பார்த்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வரைக்கும் சொல்கிறேன். நான் நிறையா அந்த மாதிரி பார்த்துருக்கிறேன். ஸோ அப்படி இல்லாத இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஜென்யூனாக வீடியோ போடுற கிரியேட்டர்ஸையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு 1000-2000 ஃபாலோவர்ஸ் இருந்தால் அவங்களுக்கு போதும். நேராக ஒரு மெயில் வரும் கேம்பிளிங் ஆப்லேருந்து, நான் உங்களுக்கு இவ்வளோ தரேன், நீங்கள் இந்த மாதிரி இதை ப்ரொமோட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. கரெக்டாக அவங்க பயோவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போட லிங்க் இருக்கும். அவ்வளோதான். ஸோ அதுவும் இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், கிரிக்கெட் நாலேஜ் இருக்கிற உடம்புலாம் வலிக்குது. ஸோ கிரிக்கெட் நாலேஜ் இருக்கிறவன் வருவானோ இல்லையோ உள்ள, கேம்பிளிங் தெரிஞ்சவன் உள்ளே வந்துடுவான். அதுவும் கேம்பிளிங்கும் கிரிக்கெட் நாலேஜும் ஒன்றா சேர்ந்து ஒரு சில பேர் வச்சுருப்பானுங்க பாருங்க. அவனுங்க போடுற ஆட்டம் இருக்கே சுயோ யோபா பாருங்க, ஒரு டான்ஸ் சும்மா. எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணுறீங்க? அந்த கனவு 11 ஆப் ஓப்பன் பண்ணிப்பாங்க. அந்த ஆப், அதாவது ஐபிஎல் அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்து அந்த ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பானுங்க. இதில் அந்த ஆப்பில் கொக்கரக்கோட ஏதோ சவுண்ட் வேறு வரும். அதாவது இந்த ஐபிஎல்லோட ஒரிஜினல் பிஜிஎம் வேறு வரும். ஸோ அதை கேட்டோன்னே டக்குன்னு டீமை போடுறது. டீம் போட்டு மச்சான் போட்டேன்டா 3 கோடி ரூபா நான் இன்றைக்கி ஜெயிப்பேன்டா, 3 கோடி ரூபா ஜெயிச்சோன்னா நான் என்னால் கையிலே பிடிக்க முடியாது பாரானுவான். அந்த மேட்ச் கொஞ்சம் போட்ட காசு போச்சு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, பறக்க முடியல. சரி விடு, அடுத்த மேட்ச்ல நான் திருப்பி காசு போடுறேன், அதுல ஒரு 3 கோடி ரூபா வரும் அப்படின்ட்டு அந்த கனவு 11 ஆப்பை வச்சுக்கிட்டு வித்தன்ட்டு. ஐயோ, அடுத்து என்னுடைய ரம்மி
வட்டோன்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப்புக்குள்ள பார்க்குறவங்களாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், படுத்துப்பான், காலைல தூங்கியிருப்பான், எந்திரிச்ச உடனே ஒரு 5 மணிக்கு எழுந்த உடனே அந்த ரம்மி தான் டிப்பு 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 டிப்புன்னு ஆடுவான். ஸோ எஸ், அதில் ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ அது 2வது பட்சம். பட் இட் இஸ் டேஞ்சரஸ் டு லைஃப், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் ஆடுறான், அது லீகல் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறது கிடையாது, அவங்கள நம்பி யாரும் காசு போட போகிறது கிடையாது. அவன் விளையாடுறான், அவன் நாசமாக போகிறான், அப்படி இல்லையா அவன் அதில் காசு ஜெயிச்சு அவன் நல்லா இருக்க போகிறான், ஏதோ ஒன்று தான் நடக்க போகுது, அவனால் யாரும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. ஆனால் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆன நீங்கள் எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் ஒரு பெட்டிங் ஆப்போ கேம்பிளிங் ஆப்போ காசை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் எந்த விதமான டிஸ்க்ளைமரும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ப்ரொமோட் பண்ணுறதே எத்திக்கலாக தப்பு. சரி பண்ணுறீங்க அப்படிங்கிற போது அட்லீஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமராவது கொடுக்கணும். இதை யாரும் இந்த மாதிரி அடிக்ட் ஆகிடுவீங்க, இதை வந்து அந்த அளவுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்தா ஆப்காரன் காசு தர மாட்டேன்னு சொல்லுவான். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ணாமல் சும்மா அதை விளையாடி நான் இவ்வளோ காசு போட்ட வந்துருச்சு பாருங்கள். இந்த ஐபிஎல் பெட்டிங் இது வேற லெவலு. ஒருத்தவங்க நான் அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்களேன். மும்பை மேல 1 லட்ச ரூபாய் கட்டினேன், லாஸ். அப்புறம் எல்எஸ்டி மேல 2 லட்ச ரூபாய் கட்டினேன், அதுவும் லாஸ். அப்புறம் பஞ்சாப் மேல 4 லட்ச ரூபாய் கட்டினேன். நீனே பாத்துக்கோ எவ்வளவு வந்திருக்குன்னு. ஸோ இவங்க உட்காந்துட்டு நான் இந்த டீம் ஜெயிக்கணும் 1 லட்ச ரூபா போட்டேன், தோத்துடுச்சு. ஸோ அடுத்து இந்த டீம் ஜெயிக்கணும் 2 லட்ச ரூபா போட்டேன், போயிடுச்சு. அடுத்து இந்த டீம் ஜெயிக்கணும் திருப்பி 4 லட்ச ரூபா போட்டேன், பாருங்க என்கிட்ட எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, நான் தோத்ததை விட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ நான் உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா போடுறீங்க, அடுத்து உங்களுக்கு பேக்கப்புக்கு ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா காசு இருக்குது, நீங்கள் இந்த 1 லட்ச ரூபா விட்டாலும் திருப்பி நீங்கள் அந்த காசை போட்டு எடுத்துறீங்கன்னு வைங்களேன், கையில் வச்சிருக்கிறதே 10,000 தான் ஒருத்தர் வச்சுருப்பான், அதுதான் அவனோட 1 மாதம் சம்பளமாகவே இருக்கும். அந்த 1 மாத சம்பளத்தையும் நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக நம்பி ஒருத்தன் அந்த டீமில் போடுறான் அப்படின்னா, நீங்கள் தோத்துறீங்கன்னா அடுத்த தடவை திருப்பி 2 லட்ச ரூபா போட்டு அந்த 1 லட்ச ரூபா நீங்கள் எடுத்துருவீங்க. ஆனால் இங்கே அவனோட மொத்த சம்பளத்தையும் ஒருத்தன் எடுத்து போடுறான் அப்படிங்கிறது போது ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துப்பா? நான் சொல்கிறேன், இந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி இன்ஃப்ளூயன்சர்ஸ் எடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி பாதிக்கு பாதி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதை பார்க்குற ஆடியன்ஸும் எடுத்து தான் ஆகணும். நீங்கள் ஒரு கேம்பிளிங் ஆப்போ பெட்டிங் ஆப்போ நீங்கள் எங்கேயோ ப்ரொமோஷன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதை பார்க்குறத விட நிறுத்திக்கோங்க. அதை பற்றி சுத்தமாக ஒரு நாலேஜும் இல்லாமல் நீங்கள் அதுக்குள்ளே போய் விழுந்தீங்க அப்படின்னா அது உங்கள் லைஃபையே செதைச்சிரும். அதை பற்றி எக்கச்சக்க நாலேஜ் இருக்கிறவங்க அதுக்குள்ளே போயே அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் அவங்கள அழிச்சிருக்குது. ஒன்றுமே தெரியாமல் சாதாரணமாக ஒருத்தவன் 10 ரூபாயோட தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் 10 ரூபா தான் சேனலில் போடுவேன், வந்தால் 20 ரூபா போனால் 10 ரூபா, இந்த மாதிரி நான் 10 ரூபாயை தாண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போனவங்க தான் கடைசி டைமில் 10,000 20,000 30,000 கடன் வாங்கி லோன் வாங்கி வட்டிக்கு வாங்கி இந்த மாதிரிலாம் வாங்கி அந்த காசெல்லாம் போட்டு கடைசியில் கடன்காரனா தான் லைஃபையே தொலைச்சிட்டு நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேம்பிளிங் ஆப்ஸ் நிறைய பேர் அழிச்சதாக தான் கதை இருக்குது. யாருமே அதனால் வாழ்ந்ததா கதை கிடையவே கிடையாது. கதை இருக்கு, இந்த நீங்கள் ஆடில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் 2.5 கோடி ரூபா ஜெயிச்சேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு யாருக்குமே தெரியாது. இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆடு. ஒரு ஆடாக பாருங்கள், அது அவங்களுக்கு காசு கொடுத்து சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். அது உண்மையாக கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் அதே மாதிரி இதனால் சஃபர் ஆகுறது அப்படிங்கிறது நார்மல் பீப்புள் தான். இதை ப்ரமோட் பண்ணுறவங்க காசு வாங்கிட்டு போய்கிட்டே தான் இருக்கு. இப்போ நான் வீடியோ போடுறேன், திருந்தவ போகிறீங்க, இந்த மாதிரி அப்ளிகேஷன் ப்ரமோட் பண்ணுறவங்க ஏதோ அட்லீஸ்ட் நீங்கள் திருந்துறீங்களோ இல்லையோ பார்க்குற ஆடியன்ஸாவது பார்த்து திருந்தட்டுமே தான் நான் அந்த வீடியோ போடுறேன். பார்க்குற ஆடியன்ஸாவது கொஞ்சமாவது உங்கள் காசு மேலே ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்துக்கிட்டு அந்த காசை வைஸாக செலவு பண்ணுங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் போடுறேன். அதே மாதிரி இந்த ஆக்டர்ஸாக இருக்கட்டும், இப்போ ஐபிஎல் வந்துட்டாலே ஐபிஎல் பிளேயர்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் எக்கச்சக்க பேர் ஆஜாவோ சர்க்கிள் கே மாஜாவோன்ட்டு ஐயோ என்னம்மா ப்ரொமோஷன்ரா, ஒரு கேம்பிளிங் ஆப்பை அசால்ட்டாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அவங்களோட ஆடியன்ஸில் ஒரு நம்பர்ஸ், அவ்வளோதான். இப்போ ஒரு கிரிக்கெட்டருக்கு ஒரு 10 மில்லியன் ஃபாலோவர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நம்பர். அந்த 10 மில்லியன் ஃபாலோவர்ஸோட தலையும் அடமானம் வச்சு அவங்க பெய்ட் கேம்பெயின் வாங்கிக்கிறாங்க. எனக்கு 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களாம் போய் கேட்க மாட்டாங்க, மேக்ஸிமம் இவங்களை தேடி வருதுன்னா தே கேன் நெகோஷியேட். ஸோ இவங்க நெகோஷியேட் பண்ணுவாங்க. நீங்கள் கொடுக்குற காசுலாம் 1 மில்லியன் 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கு வேணா இருக்கலாம், எனக்கு 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எனக்கு இன்னும் காசு கொடுங்க, க்ரோஸில் கொடுங்க, இப்படின்லாம் கேட்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கிரிக்கெட்டர்ஸாக கூட இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆப்ஸை ப்ரொமோட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஆடியன்ஸ் ஆர் ஜஸ்ட் நம்பர்ஸ்.
அவ்வளோதான். உங்கள் தலையை அடமானம் வைக்கிறாங்க, அதுக்கு அந்த கேம்பிளிங் அப்ளிகேஷன்ஸும் பெட்டிங் ஆப்ஸும் காசு தராங்க. இவங்க ப்ரமோட் பண்ணி நடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு. புரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஆக்சுவலாக நிறைய இடத்துல கேம்பிளிங் ஆப்ஸ் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பே பண்ணுவாங்க கிரியேட்டர்ஸுக்கு. ஒரு சில கிரியேட்டர்ஸ்லாம் க்ரோர்ஸில் கூட பே பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ கேம்பிளிங் ஆப்ஸ்க்கு அவ்வளோ காசு இருக்கான்னு நிறைய பேர் நிறைய இடத்துல கேட்குறாங்க. அதனடா சாதாரண ஒரு கேம்பிளிங் அண்ட் பெட்டிங் ஆப், இதுக்கு எப்பறம் இவ்வளோ காசு வரும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. கேம்பிளிங் அண்ட் பெட்டிங் அப்ளிகேஷன்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு காசு இருக்குன்னா, நீங்கள் நினச்சி பாருங்கள், அவங்ககிட்ட எந்த அளவுக்கு காசு இருந்தால் அவங்களால ஐபிஎல்லே ஸ்பான்சர் பண்ண முடியும்னு நினச்சி பாருங்கள். கிட்டத்தட்ட அவங்களால ஐபிஎல்லை ஸ்பான்சர்ஸ் பண்ணுற அளவுக்கு அவங்ககிட்ட காசு இருக்குது அப்படின்னா, அந்த காசெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? எங்கேருந்து இல்லை, நம்ம கிட்டேருந்து தான் வந்துச்சு. நம்ம தோக்கிற காசெல்லாம் அவங்களுக்கு கமிஷனாக தான் போய் அவங்க அதிலிருந்து தான் க்ரோர்ஸ் அண்ட் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் எஸ், ஸோ இனிமேலாவது நான் இந்த வீடியோ அண்ட் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துன்னு சொல்கிறேன், கேம்ப்ளர்னு சொல்லிக்கிறதுல பெருமைலாம் கிடையாது. அதுக்கு சூதாடின்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்படணும், துன்பப்படணும், துயரப்படணும், கூச்சப்படணும். அதை விட்டுட்டு பெருமைப்பட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. கேம்ப்ளர் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இட்ஸ் நாட் அ ப்ரொஃபஷன், ஒரு சூதாடி, அவ்வளோதான். ஒரு பொருளை நீங்கள் பெட்டிங்காக வச்சு ஆடுறீங்க, அது போச்சுன்னா அந்த பொருள் போச்சு. சூதாட்டத்தினால அழிஞ்சவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஸோ சூதாட்டம் அப்படிங்கிறது பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் கிடையவே கிடையாது, அது அசிங்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸை பார்த்து தயவு செஞ்சு எல்லாரும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பெருமைப்பட்டுட்டு சுற்றிட்டு இருக்கவே இருக்காதீங்க. அசால்ட்டாக ப்ரோ நான் கனவு 11 டீம் போட்டுருவேன் ப்ரோ, வந்துடும் ப்ரோ, என்னடா பெருமை அதில் வருதோ இல்லையா, என்ன பெருமை உனக்கு? சூதாடுற அவ்வளோதான், அதில் என்ன பெருமை வேண்டி கிடக்குது? எனக்கு புரியல. ஐயோ இவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண தெரில. சரி கைஸ், அவ்வளோதான். ஸோ இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். ஸோ எஸ், நான் பேசினதில் வேறு ஏதாச்சும் கருத்து வேறுபாடு இருக்கா, நான் பேசுனது சரியா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பேசுன சரிதான், சரிங்கிறதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோவை மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ எஸ், உங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் நான் மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையுமே ஏதாவது டாபிக் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது ஜெனியூனாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ எஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்டு இந்த மாதிரி கேம்பிளிங் அண்ட் பெட்டிங்லாம் ஆடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி, தற்கூரி பையிலே இந்த வீடியோவை பார்த்தாவது திருந்துங்கடா அப்படின்ட்டு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ஸோ எஸ் கைஸ், அவ்வளோதான் கைஸ். நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை, see you.